சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும்போது இப்ப வருவாருங்கிற மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் போது இவரை பல அரசியல் தலைவர்கள் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காலா திரைப்படத்தோட ஷூட் மும்பைல நடந்துட்டு இருக்கு. அங்க கூட மகாராஷ்டிரா சிஎமோட மனைவியும் சூப்பர் ஸ்டாரை சந்திச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஒத்து பார்த்தோம் அப்படின்னா, காலா படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோடம்பாக்கத்துல இருக்க ராகவேந்திரா மண்டபத்துல தன்னோட ரசிகர்களை மீட் பண்ணிட்டு இருந்தாரு சூப்பர் ஸ்டார். அதுக்கு முன்னாடியும் அதுக்கு அப்புறமும் சூப்பர் ஸ்டாரை பல அரசியல் தலைவர்கள் மீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் படத்துலயும் கவனம் செலுத்தணும் இல்லையா? அதனால ஷூட்டிங்க்கு ஒரு பக்கம் கவனம் செலுத்திக்கிட்டோம், இன்னொரு பக்கம் பல தேசிய தலைவர்கள் மாநில தலைவர்கள் கூட ஆலோசனையும் நடத்திட்டு வர்றதா சொல்லப்படுது. இந்த நேரத்துலதான் மும்பைல காலா படத்தோட ஷூட்ல சூப்பர் ஸ்டார் கலந்துட்டு இருக்கும் போது மகாராஷ்டிரா மாநிலத்தோட சிஎம் தேவேந்திர பட்னாவிஸோட மனைவி அமிர்தா பட்னாவிஸ் சூப்பர் ஸ்டாரை சந்திச்சிருக்காங்க. இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தா ஒரு சிங்கர் அப்படிங்கறதால மரியாதை நிமித்தம் அப்படின்னு சொல்லிடலாம். பட் அவங்க சோசியல் சர்வீஸ் செய்யறவங்களும் கூட சமூக பிரச்சனைகள் சம்பந்தமா சூப்பர் ஸ்டார் கிட்ட பேசியிருக்காங்களாம். அதனால இதுவும் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு மீட்டா தான் இருக்கும் அப்படின்னு சில வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ரவி கருணாயகே சூப்பர் ஸ்டார் விரும்பினா அவர் ஸ்ரீலங்காக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கையில இருக்கிற தமிழர்களுக்கு லைகா நிறுவனம் சார்பில் இலவசமா வீடுகள் வழங்கப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியில சூப்பர் ஸ்டார் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க 2.0 திரைப்படத்தை பெரும் பொருட்செலவுல தயாரிச்சிருக்கிறவர் தான் சுபாஷ் கரன். இவரு லைகா ப்ரொடக்ஷனை சேர்ந்தவர். இவரு தான் சூப்பர் ஸ்டாரை இன்வைட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சிகள்ல என்ன பண்ணாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் இலங்கைக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டாரும் அந்த நிகழ்ச்சியை தவிர்த்துட்டாரு. அப்படின்னாலும் கூட என்னுடைய பயணங்களை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு கட்சிகளுக்கு அவர் கோரிக்கையும் விடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிற இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ரவி கருணாயகே ரஜினி விருப்பப்பட்டார்னா ஸ்ரீலங்காக்கு வரலாம் அப்படின்னு அழைப்பு கொடுத்திருக்காரு. இந்தியால மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவிலையும் சூப்பர் ஸ்டாருக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. எங்க ஊர்ல அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது, அவர் ஆசைப்பட்டா எந்த நேரம் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலா திரைப்படத்துல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுதான் இந்த படத்துல பெரிய ஸ்டார் காஸ்டிங் நடந்திருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாலிவுட்ல இருந்து பல பேர் இம்போர்ட் ஆகுறாங்க. ஹியூமா குரேஷி, அஞ்சலி பாட்டில், நானா படேகர், இன்னும் நிறைய பேரு அண்ட் தமிழ்ல இருந்தும் பல நடிகர்கள் இதுல நடிக்கிறாங்க. இதுல பாலிவுட்ல ஃபேமஸான நானா படேகர் இந்த படத்துல முக்கியமான ரோல் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்போதான் தெரியுது படத்தோட முக்கியமான கேரக்டரே இவருதான். ஏன்னா படத்துல வெயிட்டான ஒரு வில்லன் ரோலை நானா படேகர் தான் பண்றாரு. படம் மும்பைல நடக்குது அப்படிங்கறதால மும்பையை சேர்ந்த ஒருத்தர் வில்லனா இருந்தா பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம டைரக்டர் ரஞ்சித்தோட சாய்ஸா நானா படேகர் இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம படத்துல இருக்கிற சில முக்கியமான சீக்வென்ஸ் எல்லாத்தையுமே ஹிந்திலையும் அப்படியே ஷூட் பண்ணலான் இருக்காங்க. ஏன்னா படத்தை டப் பண்ண போறது இல்லையாம். முக்கியமா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லயும் சில முக்கியமான கீ சீக்வென்சஸ டப் பண்ணாம அப்படியே ஷூட்டே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. சில மொழிகள்ல இந்த திரைப்படம் டப் ஆகி வருது. ஷூட் பண்ணப்படாத சில இடங்கள்லயும் சூப்பர் ஸ்டார் அவரோட ஓன் வாய்ஸ்லயே பேச போறாராம். அண்ட் இன்னொரு விஷயம், படத்துல யங் சூப்பர் ஸ்டாரா வர்ற கேரக்டர்ல நம்ம தனுஷ் நடிக்க போறாரு அப்படின்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு.